ஸோ இப்போ நானும் சந்தோஷ் கூட சேர்ந்து சந்தோஷ் வந்து இதில் மங்கி பண்ணி ஏறி அதுலேருந்து ஃப்ரண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கான். I'm gonna practice that and அதுலேருந்து எப்படி சைட்டில் படிக்கலாம்னு பார்க்க போகிறேன். ஆமாம், ஹிப்பை நல்லா மேலே புஷ் பண்ணு. ஹிப்பை மேலே போயிடுச்சுன்னா ஒரு ரொட்டேஷன் மேலேயே முடிஞ்சிடும். நீ லேண்டிங் மட்டும்தான் கீழே வரும். நீ என்ன பண்ணுற, சுற்றிக்கிட்டே இப்படி அந்த கீழே வந்துடுது. அவ்வளோதான். நீ நல்லா இப்படி ஃபுல்லாக குனிஞ்சிரு. அப்பர் படியை நல்லா நீ கிட்ட எடுத்துட்டு போ. அண்ட் டக்க கொஞ்சம் டைட்டாக அப்படி ரொம்ப ஓப்பனாக இருக்கு, ரொம்ப ஓப்பனாக இருக்கு. இல்லடா, உனக்கு ஏன் தெரியுமா டேக் ஆஃப் வர மாட்டேங்குது? நீ இங்கேருந்து ப்ரெஸ் பண்ணுற, நீ அழுத்தின உடனே பாக்ஸ் இப்படி போகுது. மங்கி புஷ் பண்ணா இங்கேருந்து டேக் ஆஃப் எடு. பாக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், உன்னால் நல்லா ஹைட்டை புஷ் பண்ண முடியும். ஆமாம், அப்படியே எடுத்து நான் அந்த மங்கி மூவ்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே சைட்ல படிக்க முடியுமான்னு பார்க்க போறேன். பண்றா. நீ ரொம்ப இப்படி ஃப்ரண்ட்ல போற சந்தோஷ். இங்கேருந்து ஜம்ப் பண்ணி டைவ் ரோல் மாதிரி இப்படி ஃப்ரண்ட்ல போயிட்டு அப்புறம் ரோல் பண்ற. இங்கேருந்து இப்படியே ரோல் பண்ணு. இங்கேயே டேக் ஆஃப் எடுக்கிறனா இவனை அப்படி த்ரோ பண்ற. அப்படி இல்லாம இங்கேருந்து இப்படி உள்ளேயே. அப்போதான் ஹிப்பை பின்னாடி போகும். இங்கேருந்து அப்படி இல்லாம இங்கே லேண்ட் பண்ணிட்டேன். என் ஃபிளிப் இங்கே சுத்திருச்சு. உன்னை முன்னாடி தள்ளாது. சாரி சாரி சார். ஸ்டேக் ப்ளீஸ். சைக்கிள் படிக்கிறது கொஞ்சம் வீடா இருக்கு. அவ்வளோதான் போதும். சூப்பராக இருக்குடா.